friends, welcome back to Harsh Harshini channel. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ஆனிவர்சரிக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சவங்க எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆலு பரோட்டாவும் பீட்ரூட் சட்னிங்க. பீட்ரூட் சட்னி ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. இருந்தாலும் இன்றைக்கி செய்கிறதுனால ஒரு தடவை சொல்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆலு பரோட்டாவுக்கு காலையில் அர்ஷன் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டில் பூரி கேட்டிருந்தாங்க. அதனால் பூரி செஞ்சேன் நான். பூரி செய்யும்போது சரி இன்றைக்கி ஆலு பரோட்டா நம்ம வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் உருளைக்கிழங்கும் மாவும் பிசைஞ்சதை எடுத்து வச்சேன். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வீடியோவில் காமிச்சிக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு. இது பீட்ரூட் சட்னியும் சாதமும் இப்போ மத்தியானத்துக்கு அந்த குருமா இருக்கிறதுனால நாங்கள் அது போடுவோம். பருப்பு பொடி இருக்குது சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். அதனால் வந்து அந்த பீட்ரூட் சட்னி இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு, அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, மிளகாய், இது கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தனித்தனியாக செவக்க வதக்கிக்கணுங்க. வதக்கி ஆற வச்சுருக்கேன். இதை அரைச்சி சாப்பிட்டோம்னா இந்த பீட்ரூட் சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வதக்கி, நான் சொன்ன பொருட்களை எல்லாத்தையுமே தனித்தனியாக வதக்கி ஆற வச்சுருக்கேங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். அடுத்தது வந்து ஆலு பரோட்டா எப்படி கோதுமை மாவு 1 கப்புங்க பிசைஞ்சு இதை பாருங்க, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு. இது உருளைக்கிழங்கு நான் கொஞ்சமாக வீடியோக்கோசரம் கொஞ்சம் செய்யறதுக்கோசரம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வேக வச்சு தனியாக தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. நான் இங்கே தோல் உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அடுப்பு இதில் இழுப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வந்து கடுகு, 2 சோம்புங்க, 2 சோம்பு, அடுத்தது வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் எதுவுமே கலக்காத வெறும் மிளகாத்தூள் அது போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிட்டேங்க. நல்லா மேஷ் பண்ணி இதில் போட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து வெங்காயம், நீங்கள் கேரட்டு இதெல்லாம் என்ன செய்யலாம், இது பண்ணி கேரட் துருவுறதுலேயே நீங்கள் துருவி கூட அதில் போடலாம். போட்டு பார்த்தீங்கன்னா அது எடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இடணும். அது ஒன்று தான். இல்லைன்னா வெளியில் வந்துடும். அது உள்ளே வைக்கிற ஸ்டப்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம அழுத்தும் போது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துருவி வதக்கி இதோடு சேர்த்து வதக்கி உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். காமிக்கிறவாங்க எப்படி பண்ணலான்றதை காமிக்கலாம். இந்த மாவு நல்லா பெரிய உருண்டையாக நான் இது பண்ணதில் 2 உருண்டையாக உருட்டிட்டதில் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லா அதை பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டஃபிங் அப்படியே நல்ல உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பாருங்க இப்படி 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 இது அப்படியே 4 மடக்கி இப்படி வச்சிடணும். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இது பாருங்க, மடக்கிட்டு நல்லா செஞ்சுக்கணும். திரும்பவும் இந்த ஸ்டஃபிங்க இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு திரும்பவும் அது நல்லா பாருங்க இப்படி மடக்கணும். 4 பக்கம் மடக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது, நல்லா மாவு அதில் வந்து நல்லா மாவில் வந்து இது பண்ணிக்கிட்டு துவைச்சிட்டு பாருங்கள் மாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டணும். லைட்டாக ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தினீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் வந்து பாருங்கள். லைட்டாக எந்த இடத்துல வந்து மாவு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்
கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா போதும். பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இலுப்பை சட்டியை அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு இங்கே பாருங்கள், இலுப்பை சட்டியில் எண்ணெய் போட்டு இது போட்டிருக்கேன். ஸ்லிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். 2 பக்கம் நல்லா வேகணுங்க. வேக விட்டு ரொம்ப கிளறக்கூடாது. கிளறினா அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். உங்களுக்கு அந்த மாவு வந்து வெந்து அப்படியே ஸ்கிரிப்ஸி ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராது. நம்ம சாப்பிடும்போது தான் இது பண்ணிக்கணும். வேணும்னா உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா இது வேணால் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வேணால் நெய் வேணால் அதில் விட்டுக்கலாம் இந்த ஃப்ளேவருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்றத எடுத்து காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. நானும் பரோட்டா வேணும்னா அதில் வந்து பீட்ரூட் சட்னி வச்சுருக்கேன். அதை அரைச்சதுனால அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மசால், உருளைக்கிழங்கு மசால். ஆல்ரெடி எல்லாருக்கும் மசால் பண்ணுவீங்க. பூரி மசால் இருக்கு இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, இதுக்கு எல்லாமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மசால் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது. அதனால் வந்து மசாலா வச்சு இதில் வச்சுருக்கேன். இது வந்து பீட்ரூட் வந்து இப்போ சட்னி அரைச்சதுனால அந்த சட்னியை உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இதில் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சாதம், இந்த பருப்பு பொடி, இந்த மசாலா மிச்சம் இருக்குது காலையில் செஞ்சது. அடுத்தது பீட்ரூட் சட்னி அரைச்சிருக்கேன். தயிர் இருக்குது, அதோட போதும் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி முடிச்சிட்டோம். அவர் இருந்த நிலைமைக்கு ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியாக திரும்பி எங்ககிட்ட வருவாரா அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். நல்ல விதமாக உங்களோட நல்ல உள்ளங்களோட வாழ்த்துக்களோட அவர் நல்லபடியாக வந்துட்டார், என்கிட்ட வந்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. திரும்பவும் நிறைய பேர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப மிக்க நன்றி. நான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட்ஸில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, சூப்பராக பார்க்குறீங்க. நிறைய வியூஸ் வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.